2021 பிறகு ரஜினி அரசியல் ஸ்டாண்டே எடுக்கல. அதை முதல்ல புரியணும். அதுக்கு முன்னாடியே அவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு. சிறுநீரக பிரச்சனை வந்து ஐயாவுக்கு 100 வயசு இருக்கட்டும் சந்தோஷமா. சிறுநீரக பிரச்சனை வந்தப்பே அவர் சொல்லிட்டாரு, இனிமே எனக்கு ஒன்றும் உடம்பு தாங்காது, நான் ஒன்றும் அரசியல் இல்லை, இது மேல மேல நான் பிரச்சனையை சந்திக்க போறேன். இந்தியாவிலே சிறந்த அரசியல்வாதியை ரஜினிகாந்த் தான். தெரிஞ்சுக்க சொல்லுங்க. இந்த தற்குறிகள் வந்திருந்தா நார விட்டுருப்பாங்க அவரை. ரஜினி சொன்னார், கொள்கை என்னன்னு கேட்டாங்க, தலையே சுத்திருச்சு. அதான் உண்மை. விஜய் கேட்டாங்க கொள்கை என்னன்னு, அப்படி பிக்க சேர்ந்து சுத்துதுல என்ன கொள்கை? பிளைட்ல பாட்டில் எடுத்து போறதா? சிபிஐ விசாரணை போயிட்டு மேல ரோட் ஷோ வர்றது கொள்கையா? டேய் போயிருக்கா அக்யூஸ் விசாரணைக்கு போயிருக்க, அப்புறம் கோர்ட் வாசல்ல ரீல்ஸ் பண்றவங்க அரெஸ்ட் பண்றீங்க, ஏன் விஜய் அரெஸ்ட் பண்ண மாட்டீங்க? இப்ப கொண்டு வச்சு என்டிஏ கூட்டணிக்கு ஒரு புடிய பிடிச்சாங்களா, காதை திரும்பி அழைச்சிட்டு போனாங்க டெல்லிக்கு. என்டிஏ கூட்டணி போய் 80 சீட்டு வேணுங்கிறாங்க, அவங்க 40 மேல தரல. முதலமைச்சர் கேட்டு தன்னை தான் சொல்லணுங்க. என்னை பழைய பழனிசாமி நினைச்சீங்களா? ஆதிக்கேசவனா பொட்டு வச்சுட்டு பொங்கல் சாப்பிட்டு நினைச்சிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. பழனிசாமினா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான், பழனிசாமி நினைச்சேன். என் சிரிப்புக்கு படி பல பேரோட அழுகை இருக்கிறது. உங்க கட்சிக்காரங்க பேசுனதுதான். குப்பை பொறுக்கிறவன் 3 பண்ணி வச்சிருக்கான். அது என்ன உளவியல்? இது குப்பை பொறுக்கிறவனா? தூய்மை பணியாளர். தமிழ்ல தூய்மை பணியாளர், துப்புரவு பணியாளர் இருக்கிறதே மாத்தினார் கலைஞர் கருணாநிதி. அப்ப அந்த அம்மாவை அழைத்து ரஜினிகாந்த் வந்து நகையெல்லாம் போட்டு அவங்க வீட்டுல சாப்பாடுலாம் கொடுத்தாரு. அப்ப கூட சில தற்குறி வேற ட்ரெஸ் போட்டுருக்கல, போட்டு சுட்டா போடணும். அந்த ட்ரெஸ்ஸோட நான் ஏத்துக்கிட்டேங்கிறது தாங்க அங்க வீட்டு. எந்த ஆடை எனக்கு இந்த அங்கீகாரத்தை கொடுத்தது, அந்த ஆடையோட தான் நான் வரணும். காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும் என்று இந்தியாவின் சூப்பர் ஸ்டார், உலக சூப்பர் ஸ்டார் என்று கொண்டாடக்கூடிய ரஜினிகாந்த் அவர்கள் போட்ட ட்விட் இன்றைக்கு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. நம்ம பேசுற இதே நேரத்துல எதிர்வினையாக இது மாறி இருக்கிறது. வினை என்பது திரு ஆதவ் அவர்கள் நேற்று முன்தினம் நடந்த ஒரு போராட்டத்தில் ரொம்ப கடுமையாக பேசியிருந்தார். ரஜினி அவர்களை திமுக மிரட்டியது, அரசியலுக்கு வர்ற ரஜினி அவர்களை அப்படின்னு. என்ன நடந்திருக்கு சார் இதுல? ஒட்டுமொத்தமா அந்த பேச்சு எப்படி பாக்குறது? வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவாரு, இக்கட்டா நிற்பார், அதாவது நெக் பாயிண்ட் சொல்லுவாங்க, நெக் பாயிண்ட், பாட்டில் நெக் பாயிண்ட். அந்த குள்ளப்பயதான் அந்த வேலையை பார்த்துட்டு விட்டா அப்படின்னு அழுவாரு. ரொம்ப நேரம் ஸ்ட்ராங்கா இருந்துட்டு கடைசியா அந்த வளந்தாமாண்டினால நாட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை, அவன் வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை, விஜய்க்கும் பிரயோஜனம் இல்லை, மொத்தத்துல அவனால அவனுக்கே பிரயோஜனம் இல்லை. ஏன்னா வளந்தாமாண்டியோட மச்சானே போட்டிருக்காரு, விஜயன்னா உங்க மேல மரியாதை இருக்கு, இவன் தான் என் குடும்பத்தையே பிரிச்சு விட்டு போனான், அவன் தான் அந்த வேலையை பார்த்து விட்டான், நீங்க வச்சுக்காதீங்க, உங்க மேல நல்ல அபிப்பிராயத்துல சொல்றேன்னு அவன் குடும்பத்திலே சொல்றாங்க. அந்த சனியன் தான் இந்த சனியன். ஆமா, சனியன் சகட அப்படிங்கிற மாதிரி இறங்கிட்டாப்பு. ஆக்சுவலா விஜய் பேசாம கொள்றாரு, இவன் பேசியே கொள்றான். விஜய் வாயா திறக்கிறது இல்ல. ஆமா ஆமா சார், அது கூட மன்னிக்கணும். இப்படி ஒரு பேச்ச பேசியிருக்காரு ரஜினிகாந்த் அவர்கள். தாவேக்கால இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகின்னு சொல்றாரு. அப்ப விஜய் இதுக்கு பதில் சொல்லிருக்கணும், மறுத்திருக்கணுமா தார்மீக ரீதியாக? எதுக்குமே அவர் பதில் சொல்ல மாட்டார். விஜய் சொன்னா என்ன வருது, பிச்சு பிடிக்கிட்டு எல்லாம் நிப்பாங்க. ஆக்சுவலா இப்ப நடந்தது என்னன்னா, இவங்க எல்லாருமே ஒரு போதையில ஒரு கும்பல் உளர ஆரம்பிச்சுட்டாங்க. அவ்வளவுதான். நீங்க போதையிலன்னா பாட்டில் வச்சு குடிக்கிறதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, தப்பு. அது அரசியல் போதை, ஆணவ போதை, பொருளாதார போதை, புகழ் போதை. அவங்களுக்கு எதுவுமே தெரியல. இல்ல ஆதவ் பாட்டிலோட எல்லாம் போனாரு ஏர்போர்ட், அதே மறந்துடக்கூடாது. ஒரு 1 hour அங்க போய் வாங்கிக்கலாம். ஏங்க ஸ்பெஷல் பிளைட்ல கொடுப்பாங்க, கேட்டாலே கொடுப்பாங்க. அங்க இருக்குங்க, அவ்வளவு சொபிஸ்டிகேட்டடா உள்ளது அது. அங்க இருக்கும் மேண்டட்ரியாவே. அந்த போற நேரம், ரன்னிங் நேரம், அது அந்த மாதிரி ஸ்டைலா வில்லெல்லாம் குடிக்கிறாங்க படத்துல வச்சுட்டு. அது என்ன கலக்காமே குடிக்கிறாங்களா, அதுதானே வச்சிருந்தாரு அவரு. 1 hour கூட தாங்கல. கேட்டிருப்பாரு தலைவர் தளபதி, பாட்டு எடுத்துட்டு வந்தியா இல்லையா, எடுத்துட்டு வராம வா, எந்த வேலையும் செய்யாத, கூடவே வந்து ஏறிடு, நான் ஏறினா வந்து ஏறிடு, வண்டி முக்கியமானது எடுத்துட்டு வந்தியா இல்லையா அப்படின்னு. சித்தப்பு நீங்க எங்க இங்க, நீங்க பெருசு இது பிடிக்க சிரிச்செல்லாம் நாங்க காவாது பார்க்கலே சித்தப்பு அப்படிங்கிற கதையா மாற்றுறது. அதெல்லாம் சரி விடுங்க, அது அவங்க தனிப்பட்ட விஷயம்னு வச்சுக்குவோம், ஒரு நாகரிகம் கருதி. ஆனால் திரு மரியாதைக்குரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை இப்ப எல்லாம் வந்து ஒரு டிஎம்கே மீட்டிங்ல ஏறி பேசுறாரு. டிஎம்கே மீட்டிங்ல ஏறி முதலமைச்சரை வாழ்த்திட்டு, ஆனா சிஎம் சார், ஹெட்ஸ் ஆஃப் யூ, புதிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்க மெயின்டைன் பண்ணிடலாம், ஆனா அந்த பழைய ஆளுகளை வச்சு நீங்க பழைய ஸ்டூடெண்ட்ஸ் மெயின்டைன் பண்றதுனா எவ்வா. அதுலயும் துரைமுருகன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்துட்டு அவர் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு, சந்தோஷம். ஏன்னா அவர் எல்லாத்தையும் பதில் சொல்லுவார். ஒருத்தர் நல்லா இருன்னு அவர் சந்தோஷம்னு சொன்னாரா, நாசமா போகணும்னு சந்தோஷம்னு சொன்னாரான்னு ஓப்பன் மீட்டிங்லேயே பேசுறாரு அவர். அவர் வந்து எல்லாருமே சிரிச்சு ரசிக்கிறாங்க. அவர் வயசு 70க்கு மேல ஆயிட்டு, 70 வயசுல நீ உனக்கு எங்கேயுமே வழி இல்லை, ஒரு கண்டக்டரா இருந்து, சாதாரண கண்டக்டரா இருந்து இன்னைக்கு வந்து நிக்கிறாரு. அவர் தான் என் கேரியரோட உச்சத்துல இருக்காரு. ஒப்பன் டைரக்டர் படம் எடுத்தாரு, உங்க ஆளு வந்து கேரியர் உச்சத்துல வந்தாரு. சங்கீதான்னு ஒரு பணக்காரியை கல்யாணம் பண்ணாரு, அப்புறம் மேல வேற பணக்காரியெல்லாம் வச்சிருக்காரு, அவ்வளவுதான். ஆனா ரஜினிகாந்த் அப்படி இல்லையே. லதாங்கிற ஒரு பெண்மணியை திருமணம் செய்தார், ஒய்ஜி மகந்தோட குழந்தையாவை கல்யாணம் பண்ணாரு. அதுக்கு மேல அவர் வேற அவர் மேல எந்த அலிகேஷன் கிடையாது. அவர் ஓப்பனாகவே சொல்லுவாரு, பாலச்சந்திரோட பேட்டிடுக்குள்ள, சிகரெட் நிறைய பிடிச்சி இப்ப பிடிக்கிறியான்னு, குறைச்சிட்டேன்.
ஏன் அதை விட்டுறேன் அப்படின்னு ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் பேசுவார். எனக்கு ரஜினி ரொம்ப பிடிக்கும், அவரோட கருத்தியல் ரொம்ப பிடிக்கும். அவரும் அரசியலுக்கு வரது ட்ரை எல்லாம் பண்ணார். பட் யாரும் அவரை மறைக்க டிஎம்கே ஆட்சியிலே இல்லைங்க, எப்படிங்க மிரட்டுறது சொல்றாரு. மிரட்டினாங்க, திமுக மிரட்டினாங்க, பயந்துட்டாரு. சம்பந்தம் எல்லாம் பேசுறது. 2021 பிறகு ரஜினி அரசியல் ஸ்டாண்டே எடுக்கல. அதை முதல்ல புரியணும்ல. அதுக்கு முன்னாடியே அவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு. சிறுநீரக பிரச்சனை வந்து ஐயாவுக்கு 100 வயசு இருக்கட்டும் சந்தோஷமா. சிறுநீரக பிரச்சனை வந்தப்பே அவர் சொல்லிட்டாரு, இனிமே எனக்கு ஒன்றும் உடம்பு தாங்காது, நான் ஒன்றும் அரசியல் இல்லை, இது மேல மேல நான் பிரச்சனையை சந்திக்க போறேன். இந்தியாவிலே சிறந்த அரசியல்வாதியை ரஜினிகாந்த் தான், தெரிஞ்சுக்க சொல்லுங்க. இந்த தற்குறிகளை வந்திருந்தா நார விட்டுருப்பாங்க அவரை. இதை விட 2 மடங்கு தொல்லையை சந்திச்சிருப்பார் அவர் ரஜினி. கூட்டம்லாம் சேர்ந்திருக்காது. உங்களுக்கு திரையில பார்க்கக்குள்ள சோல்ஜர்ஸ் ரொட்டேட் யுவர் ஹெட் அப்படின்னு சர்றன்னு சுத்தும். அது சங்கரோட சிஜி கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ். ரியல் லைஃப்ல சுத்துமா? ரஜினி சொன்னார், கொள்கை என்னன்னு கேட்டாங்க, தலையே சுத்திருச்சு. அதுதான் உண்மை. விஜய் கேட்டாங்க கொள்கை என்னன்னு, அப்படி விக்கை சேர்ந்து சுத்துதல் இருக்கிறன்னு. என்ன கொள்கை? ஃபிளைட்ல பாட்டில் எடுத்துட்டு போறதா? சிபிஐ விசாரணை போயிட்டு மேல ரோட் ஷோ வர்றது கொள்கையா? போயிருக்கிறது அக்யூஸ் விசாரணைக்கு போயிருக்க. அப்புறம் கோர்ட் வாசல்ல ரீல்ஸ் பண்றவங்க அரெஸ்ட் பண்றீங்க, ஏன் விஜய் அரெஸ்ட் பண்ண மாட்டீங்க? சேஷன் வாசல்ல ரீல்ஸ் போடுறாங்க நெறியாளர், சின்ன பசங்க, அவனுக்கு புரியாதவங்க, படிப்பறிவு கம்மி, அவன் உலகம் தெரியல, அப்படியே வெளில வரக்குள்ள அதான்டா இதான்டா அருணாச்சல நான் தாண்டான்னு வெளில வர்றான். உடனே இடத்துல பிடிச்சி உள்ள போட்டுறாங்க. சிபிஐல விசாரணையிலிருந்து வெளில வந்தவரை அவர் ரோட் ஷோ வந்தாரு, ஏன் அவர் பிடிச்சி உள்ள போடலன்னு கேட்க. விஜய் குழப்பத்தில் இருக்காரு, என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்ப கொண்டு வச்சு என்டிஏ கூட்டணிக்கு ஒரு புடிய பிடிச்சாங்களா, காதை திருவி அழிச்சிட்டு போனாங்க டெல்லிக்கு. என்டிஏ கூட்டணி போய் 80 சீட்டு வேணுங்கிறாங்க. அவங்க 40 மேல தரல. முதலமைச்சர் கேட்டு தன்னை தான் சொல்லணுங்க. என்னை பழைய பழனிசாமி நினைச்சீங்களா அப்படின்னு ஆதிக்கேசவனா பொட்டு வச்சுட்டு பொங்கல் சாப்பிட்டு நினைச்சிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. பழனிசாமினா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான், பழனிச்சாமி பழனிசாமி நினைச்சேன் என்னைய. என் சிரிப்புக்கு முன்னாடி பல பேரோட அழுகை இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி என்ன சாதாரணமா இடம் போடுறாங்க. அரசியல் பயங்கரமான டெக்னிக்கலான ஆளு. இன்னைக்கு வந்து டக்குனு ஆதவர்ஜனுக்கு எதிராக போட்டதுல அவர் முதல். ஆமா, ரஜினி படத்தோட போடுற ரைட். என்ன காரணம்? நீ எனக்கு எதிரி, உன்னை சேர்க்க மாட்டேன். என்டிஏ கூட்டணி கேட்டா சொல்லுவார், அவன் இந்த மாதிரி தரங்கட்டு பேசிட்டு இருக்கான், அவன் எப்படி நான் சேர்க்கறது? ஆனா எல்லா அரசியல் கட்சி தலைவருக்கும் இப்படி ரஜினிக்கு உடனே ஆதரவு கொடுக்குறாங்க. எதிர்கட்சி தலைவரும் எல்லா அரசியல் கொடுக்குறாரு. அண்ணன் திருமாவளவன் கொடுக்குறாரு, நேராயந்திரன் கொடுத்துருக்காரு, எல்முருகன் கொடுத்துருக்காரு, ஜி கே வாசன் கொடுத்துருக்காரு, அன்புமணி ராமதாஸ் கொடுத்துருக்காரு, எஸ்பி வேலுமணி கொடுத்துருக்காரு. எப்படி ரஜினி அந்த சென்டரா இருக்காருன்ற எல்லா கட்சியும் விரும்பக்கூடிய நபரா சென்டரா இருக்காரு. அவர் ஒரு நல்ல குழந்தை மனசு தான், ஒன்றும் பெரிய வில்லங்கமான ஆள் இல்லைங்க. அவர்கிட்ட பாலச்சந்திரன் கேட்டார், உனக்கு என்ன பிடிக்கும் ரொம்ப? ஜாவா மோட்டர் பைக் அப்படின்னாரு. அதை எடுத்துட்டு ஒரு ரவுண்ட் போகணும் அப்படின்னு. அவர் ஏஜ் ஆயிடுச்சு, வேற என்ன வேணும்னு, ஒரு சிங்கிள் பெட்ரூம்ல ஒரு வீடு வாங்கணும், பெரிய வீடா இருக்கு, இது பிடிக்கல அப்படின்னாரு. அவரு எரிய மனநிலை உள்ளவர் தானே. இந்த இமயமலை போயிட்டாரு. அவர் கால் தூசிக்கு போயிருவீங்களா நீங்களாம் அவரை பேசுறாங்களே? அவரோட குவாலிட்டி என்ன? உன்ன மாதிரி லாட்டரி சீட்டு வித்த காசா? உழைச்சி தானே சம்பாரிச்சார். ரஜினி எல்லாரும் கொடுக்கலாம் பையன், ஏன் கொடுக்கணும்? எனக்கு புரியல. அது அந்த உளவியல் என்னது? அவர் படம் நடிச்சாரு, சம்பளம் கொடுத்தாயும் வச்சிருக்காரு, கடினமான உழைப்பு. ஆமா, இன்னைக்கே வந்து அவர் வயசு 70 வயசுல நடிக்கிறாரு. இதே சொல்றேன்னே, இப்போ வந்து ஒரு துப்புரவு பணியாளர், உங்க கட்சிக்காரங்க பேசுனதுதான், குப்பை பொறுக்கிறவன 3 பண்ணி வச்சிருக்கான். அது என்ன உளவியல்? அது குப்பை பொறுக்கிறவனா? தூய்மை பணியாளர், தமிழ்ல தூய்மை பணியாளர். துப்புரவு பணியாளருங்கிறதே மாத்தினார் கலைஞர் கருணாநிதி, தூய்மை பணியாளர். அப்ப அந்த அம்மாவை அழைத்து ரஜினிகாந்த் வந்து நகையெல்லாம் போட்டு அவங்க வீட்டுல சாப்பாடுலாம் கொடுத்தாருனாரு. அப்ப கூட சில தற்குறி, வேற ட்ரெஸ் போட்டுருக்கல, கோட்டு சூட்டா போடணும், அந்த ட்ரெஸ்ஸோட நான் ஏத்துக்கிட்டேங்கிறது தாங்க அங்க வெயிட்டு. அது விளக்கமே சொல்றேன். ராணுவ வீரனுக்கு நீங்க மெடல் குத்தணும்னா, ஏங்க ராணுவ வீரனுக்கு நல்ல ஒரு வேட்டி சட்டை கொடுத்து ட்ரெடிஷனலா அனுப்பலாம் இல்லைங்க, இல்ல குர்தீஸ் போட்டு அனுப்பலாம்னு சொல்லுவீங்களா? எந்த ஆடை எனக்கு இந்த அங்கீகாரத்தை கொடுத்தது? அப்ப அந்த ஆடையோட தான் நான் வரணும். அதான அடையாளம், அதானங்க அடையாளம். இப்ப நான் ஒரு ஆனரபிள் ஜஸ்டிஸ், எனக்கு ஒரு பதவி கிடைக்குது, ஒரு பிபி கிடைக்குதுன்னா, அந்த கோட்டுக்கு அவன் போடுறது தானே நான் போட்டு தானே நிற்கதாங்க. மருத்துவர்கள் நீதிமன்றத்துக்கு வருவாங்க சாட்சி சொல்ல, இன்னமும் அந்த கவுன் எடுத்து மாட்டிக்குவாங்க, அந்த கோட்டு அந்த அவங்களோட இது மாட்டிக்குவாங்க. அந்த இதய நாடி காக்கும் கருவி அவங்க கழுத்துல கிடக்கும், பல்ஸ் பாக்குற கருவி அவங்க கழுத்துல. இப்படிதான் சாட்சி சொல்லணும் அவங்க கூண்டுல ஏறி. இதுதான் முறை. ஐவோ ஏறணும்னா கிராஸ் பெல்ட் போட்டு தான் ஏறணும். கிராஸ் பெல்ட் இருக்குல்ல, அது போட்டு தான் ஏறணும். நல்ல பெல்ட் எல்லாம் டக்கிங் பண்ணி ஷூ எல்லாம் போட்டு தான் ஏறணும். இதுதான் ப்ரொசீஜர். அப்போ ஒரு தூய்மை பணியாளர் அந்த பணியில் இருக்கும்போது தான் அவங்க வந்து ஒரு நகையை எடுத்து உரியவங்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க. அப்ப அவங்கள அழைத்து பாக்குறாருல, நீ பாத்தியா? நீ இந்த ராமதாஸ் ஐயா இங்க வந்து ஆஸ்பத்திரியில இருந்தாரு, அவரே போய் பார்க்கல. இந்த எச்ராஜன் ஆஸ்பத்திரியில இருந்தாரு, அவரே போய் பார்க்கல.
உங்க அப்பா அம்மா ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, அதை போய் முதல்ல பார்த்துட்டு வா, முதல்ல அதை செய். ஆமா, ஜுரத்துல இருக்காங்க, உங்க அப்பா உடம்பு சரியில்லை, ஜுரம். ஆனா ஆதவ அவர்கள் இதை பேசின உடனே இப்ப திரு ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்த அறிக்கைக்கு பிறகு கூட சமூக வலைத்தளங்கள்ல டிவிக்கு ஆதரவாளர்கள் அவங்க கேட்டா ஒரு காரணம் சொல்லுவாங்க. அவங்க இன்னைக்கும் ரஜினியை உருவ கேலி பண்றாங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இதே நேரத்தில் ரஜினியுடைய தலையை வந்து உருவ கேலி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கேள்வி? அவரு என்ன அவரோட தலையை வச்சு உருவ கேலி பண்றாங்க இன்னைக்கும். அவர் தான் இன்னைக்கு தலை. அஜித்திட்ட போனாங்க முட்டிக்கிட்டு, அங்க ஒரு 4 முக்கு அடிச்சா விரட்டினாங்க. ரஜினிகிட்ட வந்தாலும் எல்லாரும் சேர்ந்து செஞ்சு விட்டுருவாங்க, அதெல்லாம் ஒன்று விட்டு தேட மாட்டோம், அப்படிலாம் கொல்லப்படாங்க. ரஜினி சாருடைய விசிறிகள்ங்கிறத விட ஒரு நாடி துடுப்பு நம்மளும் ஒருத்தர் தானே. இப்போ நான் ரசித்த மிகப்பெரிய திரைக்கலைஞன் ரஜினிகாந்த், கமலஹாசன். சொல்லுங்க, அமிதாப் பச்சனே எனக்கு பிடிக்கும், அவர் படம்லாம் பார்ப்பேன், ஷாருக்கான் படம் பார்ப்பேன், ஜேம்ஸ் கேமரோன் எடுத்த டைட்டானிக்கை பார்க்குறோம். அதனால ரஜினிகாந்த் கிட்ட தான் போகவே வேண்டியதில்லை. இல்ல அந்த உருவகேலி அது என்ன, அது உருவ தலையை வச்சு உருவகேலி பண்றது. அவர் இன்னைக்கா தோப்பா விக்க வச்சுட்டா ஸ்டைல் ஆயிடுறாரு, மறுபடியும் அந்த ஸ்டைல அந்த வேகம் வந்து. ஆனா உருவகேலி பண்றாங்க அவரு. அவங்க தலைவரே எப்படி இருக்காரு? உருவகேலி வந்து யார் பண்றது தப்பு? தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா இருக்காங்கல்ல, அவங்க வந்து அரசியல் ரீதியா அவங்க வந்து பாஜக. ஆனா இன்னைக்கு அவங்க வீட்டுல வந்து டயாலிசிஸ் யூனிட் போட்டு ஒரு நாளைக்கு 200 பேர் ஃப்ரீயா டயாலிசிஸ் பண்றது தமிழிசை வீட்டு. சரி சரி. நீங்க இப்போ அவங்க வீட்டுல போனா டயாலிசிஸ் ஃப்ரீயா பண்ணலாம். 200 பேர் கொடுத்துட்டு பண்றாங்க, யூனிட் போட்டிருக்காங்க. அந்த அக்கா மேடையில ரோல்லாம் ரைட்டு தான், உருவகேலி பண்றீங்க, அது கஷ்டமா இருக்கு. கருப்பா பிறந்தது என் தப்பு இல்லை, எனக்கு தெரியல. அது சுருட்ட முடிவோட இருக்கிறது என்னென்ன பண்ணுவாங்க. அப்பா கடல்ல கச்சா எண்ணெய் கொட்டி போச்சு, தமிழ் சத்திரையை கொண்டு வச்சு அமுக்குங்கடா, கச்சா எண்ணெய் கொட்டிட்டு வந்துடும், இந்த மாதிரிலாம் பண்ணாங்க, தப்பு. அப்ப அந்த வார்த்தையை சொல்லல, நாட்டுல சுருட்டிட்டு பணத்தை சுருட்டுறவனெல்லாம் பேச மாட்டீங்க, சுருட்ட முடிவோட பிறந்ததுதான் தப்பா? தமிழிசை ரஜினி சாருக்கு முடியலன்னு. ஆமா, அப்ப அவங்க சொன்னாங்க, அதனால அவங்க காசு வருதுன்னா பண்ணிருங்க, பரவாயில்ல, ஆனா அது வருத்தமா இருக்குனாங்க. யாருமே தமிழிசை ட்ரோல் பண்றது இல்ல. தமிழிசை உரைச்சுது, அது வலிச்சுது எல்லாருக்கும். இந்த கூட்டத்துக்கு உரைக்காது, உண்மையில உரைக்காது. மனித மாண்புள்ள உருவகேலி பண்ண மாட்டான். என்னுடைய ஊனத்தை கிண்டல் செய்யறது எப்படி சரியா? எனக்கு ஒரு ஊனம் இருக்கு, மாற்றுத்திறனாளியா இருக்கேன், என்ன கிண்டல் பண்ணுவியா? இந்த கண்ணு தெரியல கண்ணாடி போடுறோம், கிண்டல் பண்ணுவியா? தலைமயிர் தானே, மண்டைக்குள்ள அறிவு இருக்கு அவர் ரஜினிக்கு. மண்டைக்குள்ள இன்னைக்கு அவர் தான் ஸ்டாரு. உன் படத்தையும் ரிலீஸ் பண்ணுவோம், ஒரே ரேட்ல அவர் படத்தை ரிலீஸ் பண்ணுவோம். யார் படம் ஓடுதுன்னு பார்ப்போமா? ரஜினிகாந்த் படம் காலம் போன கடைசியில படையப்ப ரிலீஸ் பண்ணாங்க, 3 நாள்ல 6 கோடி ரூபா வசூல். 3 நாள்ல 6 கோடி ரூபா வசூல். படம் எடுத்தது 6 கோடிக்கு தான். கேஜரிமார் சொல்றாரு, படம் எடுத்தது 6 கோடிக்கு தான் எடுத்தோம், 3 நாள் வசூல் ரீ ரிலீஸ்ல. அப்ப நீ வந்து அவரையெல்லாம் போய் சமனுக்கு கூப்பிடாது, ரொம்ப தப்பு. என்ன திமிரு முட்டாள் சிஎம்னு சொல்றாங்க. இது எப்படி நீங்க பேசுவீங்க? முட்டாள் தற்கொலை நீதான், உன் தலைவன் தான், உன் கூட்டம் தான். சிஎம் எப்படி முட்டாள் ஆவார்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிங்க. எதிர்கட்சி தலைவர் இருக்காரு, அவர் முட்டாள்னு சொல்லுவியா? அவரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இவர் சிஎம் ஆகலன்னா அவர் தானே சிஎம் வந்திருப்பாரு. இவங்க எம்எல்ஏ குறைஞ்சிட்டு அவங்க ஏறி இருந்தா அவங்க சிஎம் வருவாங்க, இவர் எதிர்கட்சி தலைவராக இருந்திருப்பாரு. இதுதானங்க அரசியல். அப்போ ஒரு சிஎம் முட்டாள்னா ஓட்டு போட்ட எல்லாரும் முட்டாள் ஜனம். அதுதான் பாயிண்ட். எனக்கான பிரதிநிதி இல்லையா முதலமைச்சர், எம்எல்ஏ இவரு, எல்லா எம்எல்ஏ சேர்ந்து இவரு இது பண்றாங்க, ப்ரொபோசல் பண்றாங்க, இவரு சிஎம் அவர் முதலமைச்சரா இருக்கு. அவ்வளவு. அவரை போய் நீ எப்படி முட்டாள் சிஎம்னு சொல்லுவ? எல்லாம் ஜெயலலிதா அம்மா இல்லாத திண்டாங்க, எல்லாம் பேசி நடக்கிறாங்க. இல்ல ரஜினி சார் புரிஞ்சிருக்கும், அந்த அம்மா இருக்கிறது என்ன இவரை எல்லாம் இங்கே நடமாடி இருக்க முடியாது, பேச்சுக்கே வேலை கிடையாது, அந்த அம்மா ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி. நேற்று கூட நான் அமீரை நான் பேட்டி பார்த்தேன். ஏன் இந்த திமுக கட்சி வந்து இப்படி ஒண்ணுமே கண்டுக்கவே மாட்டாங்க இவங்கள? என்ன காரணம்? இதுக்காக எதிர்கருத்து சொல்லாம இருக்கிறாங்களே, என்ன காரணம்? அமீர் பேட்டி பாத்தீங்களா இல்லையா? முட்டாள் சிஎம்னு சொல்றான், அதை கூட கேட்க மாட்டாங்க இவங்க. உண்மையில எதுவுமே கேட்க மாட்டாங்க இவங்களை. என்ன காரணம்? இவங்களுக்கு டச் பண்ணா பெரிய ஆயிடுவாங்களான்னு நினைக்கிறாங்களா, இல்லை இவெல்லாம் ஒரு ஆளான்னு நினைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியவே இல்லை. சில இதுக்கு எதிர்வினை ஆட்டி தானே ஆகணும், எல்லாத்துக்கும் எதிர்வினை ஆட்டாம எப்படி? ஏங்க எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார் அந்த வார்த்தையை, முட்டாள் சிஎம் வார்த்தை சொல்ல மாட்டார். அரசியல் கட்சி இது, அது கிடையாது.